த 12 டான்சிங் பிரின்சஸ். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு 12 மகள்கள் இருந்தாங்க. அதாவது 12 இளவரசிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு பொண்ணு இன்னொரு பொண்ணை விட ரொம்ப அழகா இருந்தாங்க. எல்லாருக்கும் திருமண வயது வந்துருச்சு. அதனால ராஜா அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுத்தாரு. அப்பதான் ஒரு நாள் அரசருக்கு தெரிய வந்தது, 12 இளவரசிகளும் ராத்திரி நேரத்துல நடனம் ஆடுறாங்கன்னு. அந்த அரண்மனையில யாருமே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. மகாராஜா ரொம்ப சோகமாயிட்டாரு. அவர் அரண்மனையோட கதவை மூடிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வெளியில எங்கேயும் போகவும் இல்லை. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. இளவரசிகளோட காலனில ஓட்டைகளை அவர் பார்த்தாரு. அவரு ரொம்ப சோகமா மக்களுக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. இளவரசிகளின் நடனத்தை குறித்த ரகசியத்தை யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய 12 மகள்களில் யாரையாவது ஒருவரை திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த நபர் தான் நான் இறந்ததற்கு பின்பு அரசனாகலாம். 3 ராத்திரிகளில் இந்த ரகசியத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியலன்னா அவர்களின் உயிர் எடுக்கப்படும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த விஷயம் நகரம் முழுக்க பரவுச்சு. இளவரசிகளோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இளவரசர்கள் வந்தாங்க. நான் பக்கத்துல இருக்கிற நாட்டோட இளவரசன். இளவரசிகளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். மகாராஜா அவரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்பு கொடுத்தாரு. அன்னைக்கு பொழுதும் போயிடுச்சு. இரவு உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தூங்குறதுக்கான அறைய அரசர் காட்டினாரு. அந்த அறை இளவரசிங்களோட அறைக்கு எதிரில் இருந்துச்சு. அவர் அங்கிருந்து கதவை திறந்து வச்சுக்கிட்டே இளவரசிங்க எங்க போறாங்க வர்றாங்கிறத கண்காணிக்க முடியும். நடனமாட அவங்க எங்க போறாங்கிறத அவர் கண்காணிச்சாரு. தன்னோட அறையிலிருந்து இளவரசிங்க ஒவ்வொருத்தரா வெளியில வந்தாங்க. இளவரசர் தன்னோட அறையில இருந்தாரு. 2 இளவரசிங்க அவரோட அறைக்குள்ள போய் அவர் குடிக்கிறதுக்கு மது கொடுத்தாங்க. இளவரசர் அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த 2 இளவரசிகளையும் ரொம்ப கவனமா பார்த்தாரு. அவரு கொஞ்ச நேரம் கட்டில உட்கார்ந்தாரு. அவருக்கு கொஞ்சம் போதை அதிகமானதால கட்டிலேயே படுத்து தூங்கிட்டாரு. அவர் காலையில எழுந்து பார்க்கும்போது இளவரசிங்க நடனமாடி முடிச்சுட்டாங்க. அதை அவர் கவனிச்சாரு. அடுத்தடுத்த 2 ராத்திரிகளும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. 4வது நாள் ராஜா கிட்ட சொல்றதுக்கு இளவரசர்கிட்ட எந்த பதிலும் இல்ல. கொஞ்சம் கூட கருணை இல்லாம மகாராஜா அந்த இளவரசரை கொண்டுட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய இளவரசர்கள் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காத காரணத்தால மகாராஜாவால வந்த இளவரசர்கள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. இத்தனை பேரை கொல்றதுல மகாராஜாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா அப்படி செய்யலன்னா இளவரசிகள் எங்க போய் நடனம் ஆடுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும்னு நினைச்சாரு. அந்த ராஜ்யத்துல ஒரு சிப்பாய் இருந்தாரு. அவருக்கு அடிபட்டதால ராணுவத்திலிருந்து அவர் வெளியில வர வேண்டியதா போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒன்னும் புரியல. அவர் கிங் சிட்டிக்கு போலான்னு முடிவு பண்ணாரு. போற வழியில ஒரு வயசான பாட்டிக்கு அவர் உதவி பண்ணாரு. அவங்க நன்றி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, நீ எங்க போறப்பா? எங்க போறதுன்னே தெரியல. ஆனா கிங் சிட்டிக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஓ, இளவரசிகளுக்காகவா? இல்ல, நான் ஏன் அந்த இளவரசிகளை பார்க்க போகணும்? மகாராஜா சொன்ன விஷயத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நான் அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் அங்க போகவே மாட்டேன். ஏன்னா அங்க போனா என் உயிர் போயிடும். அங்க போனவங்க பல பேர் உயிரோடவே திரும்பல. தூங்க போறதுக்கு முன்னாடி நீ வைனே குடிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நீ தூங்கவே மாட்ட. சிப்பாய்க்கு அந்த வயதான பெண்மணி ஒரு துணியை அன்பளிப்பா கொடுத்தாங்க. இது நீ போத்திக்கிட்டேன்னா உன்னை யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த 12 இளவரசிகளை கண்காணிக்க இது உனக்கு உதவியா இருக்கும். சிப்பாய் அந்த வயதான பெண்மணிக்கு நன்றி கூறிவிட்டு அரண்மனைக்கு போனாரு. அரசரும் அவரை வரவேற்றாரு. இதுக்கு முன்னாடி வந்த இளவரசர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதோ அதே மரியாதை இவருக்கும் கொடுக்கப்பட்டது. மகாராஜா அவருக்கு அறையையும் காட்டினாரு. அது இளவரசிங்களோட அறைக்கு எதிரில் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரிய இளவரசி சிப்பாயோட அறையை தேடி மது கொண்டு வந்தாங்க. வணக்கம் இளவரசி. ஹலோ, நான் உங்களுக்காக வைன் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்க ஏத்துக்கணும். சிப்பாய் ரொம்ப கவனமா இருந்தாரு. அவர் அந்த ஒயனை குடிச்சாரு. ஆனா அதை விழுங்கல. அவரு அதை தன்னோட வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. இளவரசி அந்த அறையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வாயிலிருந்து அதை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அவரு தூங்குற மாதிரி நடிச்சாரு. அவர் தூங்குறத பார்த்த இளவரசிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
வெளியே போறதுக்காக அவங்க எல்லாரும் நல்லா உடை அணிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் தயாரானதுக்கு அப்புறமா மூத்த இளவரசி படுக்கைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொத்தான அடுத்துனாங்க. அது ஒரு சுரங்க வழிப்பாதை. 12 இளவரசிங்களும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா கீழே இறங்கி போனாங்க. சிப்பாய் மறைஞ்சிருந்து அதை கவனிச்சாரு. அந்த துணியை அணிஞ்சுக்கிட்டு அவங்கள பின்தொடர்ந்தாரு. கடைசி இளவரசிக்கு பின்னாடி பின்தொடர்ந்து போனாரு. பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா கடைசி இளவரசிக்கு பயம் வந்துருச்சு. யாரோ என்னோட பின்னாடி வர மாதிரி தெரியுது. சில நேரத்துல இருட்டுல நடக்கும்போது அப்படிதான் நமக்கு தோணும். வா பின்னாடி. சிப்பாயோட காலனி இளவரசியோட ஆடையில பட்டுச்சு. அதனால அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. யாரோ என்னோட Dress மிதிச்சாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்காத, பயத்தை விட்டுட்டு நடந்து வா. சிப்பாய் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்கள பின்தொடர்ந்தாரு. இளவரசிங்க எல்லாரும் ஒரு அழகான தோட்டத்துக்குள்ள போனாங்க. அங்கிருந்த மரங்கள்ல இருந்த இலைகள் வெண்மையா இருந்துச்சு. அதிலிருந்து ஆதாரத்துக்காக ஒரு வெள்ளை நிற இலைய சிப்பாய் எடுத்ததும் ரொம்ப பெரிய சத்தம் கேட்டுச்சு. கடைசி இளவரசி அந்த சத்தத்தை கேட்டு பயந்தாங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆமா, அது ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் மாதிரி இருந்துச்சு. என்ன உன்னை பின்தொடர்ந்து யாரோ வராங்களா? அடுத்ததா இளவரசிங்க எல்லாரும் தங்க நிற இலையுள்ள தோட்டத்துக்குள்ள போனாங்க. அங்கேயும் ஆதாரத்துக்காக சிப்பாய் ஒரு இலையை எடுத்துக்கிட்டாரு. அப்பவும் பயங்கரமான சத்தம் வந்துச்சு. மூத்த இளவரசி இளைய இளவரசி கிட்ட அதை கவனிக்காதேன்னு சொன்னாங்க. அடுத்ததா இளவரசிங்க எல்லாரும் வைர இலை இருக்கிற தோட்டத்துக்குள்ள போனாங்க. சிப்பாய் ஆதாரத்துக்காக ஒரு வைரத்தை எடுத்துக்கிட்டாரு. இந்த தடவையும் அந்த சத்தம் இளைய இளவரசிக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அங்க 12 இளவரசர்கள் 12 படகுகளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இளவரசியும் ஒவ்வொரு இளவரசரோட போய் படகுல அமர்ந்தாங்க. இளைய இளவரசி இருக்கக்கூடிய படகுல சிப்பாயும் போய் உட்கார்ந்தாரு. ஓ இளவரசியாரே, இன்னைக்கு படகு ரொம்பவே கனமா இருக்கு. துடுப்பு போடுறதுக்கே எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. 12 படகுகளும் ஆத்தோட அக்கறைக்கு போய் சேர்ந்துச்சு. அங்க ஒரு அற்புதமான அரண்மனை இருந்துச்சு. 12 ஜோடிகளும் அந்த அரண்மனைக்குள்ள போனாங்க. கூடவே சிப்பாயும் உள்ள போனாரு. அவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா இசை ஆரம்பமாச்சு. 12 இளவரசிகளும் 12 இளவரசர்களோட சேர்ந்து நடனமாடினாங்க. அவங்க 3 மணி வரைக்கும் ஆட்டத்தை தொடர்ந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய காலனி ஓட்டையா இருந்திருக்கு. தங்களோட அரண்மனைக்கு போக முடிவெடுத்தாங்க. 12 இளவரசர்களும் படகை ஓட்டி அடுத்த கரையில கொண்டு வந்து விட்டாங்க. இந்த தடவை மூத்த இளவரசி கூட சிப்பாய் உட்கார்ந்து இருந்தாரு. எல்லாரும் படியேறதுக்கு முன்னாடியே அவங்கள முந்திக்கிட்டு இவர் முன்னாடி போயிட்டாரு. தன்னோட படுக்கைக்கு போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மூத்த இளவரசி தன்னோட அறைக்குள்ள வந்து மெதுவா பார்த்தாங்க. ஓ, நம்ம தப்பிச்சிட்டோம். உடனே இந்த Dress எல்லாம் மாத்தி படுத்து தூக்குங்க. ஒவ்வொரு ராத்திரியும் இதே மாதிரி நடந்துச்சு. சிப்பாய் அவங்கள தொடர்ந்து போய் ஆதாரங்களை சேகரிச்சாரு. அவங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமா வந்து தூங்கிட்டாரு. கடைசி நாள்ல மகாராஜா சிப்பாய கூப்பிட்டாரு. அரசே, 12 இளவரசிகளும் தினமும் ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள போறாங்க. உங்க ராஜ்யத்துக்கு அடியில இன்னொரு கோட்டை இருக்கு. சிப்பாய் மொத்த கதையும் மகாராஜா கிட்ட சொன்னாரு. அதை கேட்டதும் ராஜா முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசிங்க எல்லாருமே மறைஞ்சிருந்து இதை கேட்டாங்க. நான் கேட்பது உண்மையா? சொல்லுங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அரசே. அந்த சிப்பாய் வெள்ளை இலையையும் தங்க இலையையும் வைரத்தையும் காட்டினாரு. இளவரசிங்க உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. உண்மை தெரிஞ்சதுல ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சிப்பாய மனதார பாராட்டினாரு. என்னுடைய எந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க? நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. உங்களுடைய பெரிய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி மகாராஜா உத்தரவிட்டாரு. அன்னைக்கே பெரிய இளவரசிக்கும் சிப்பாய்க்கும் திருமணம் நடந்துச்சு. என்னுடைய இந்த மருமக நான் இறந்ததுக்கு அப்புறம் மகாராஜாவை பதவி ஏத்துக்குவாரு. கடைசியா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது.